செம்மார்ந்த நாள், செவ்வணக்க நாள். உலகத்தோட மற்ற நாட்களை விட இந்த நாள் எந்த வகையில சிறந்தது? மே 1. உடலில் ஓடும் உதிரம் சிவப்பு நிறத்துல உடம்புல ஒரு ரத்தம் உடம்பு ஃபுல்லா ஓடி அது எப்படி இந்த உடம்பு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதோ அதுபோல எத்தனையோ ஏகாதிபத்தியங்கள், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ அடக்குமுறைகள், இத்தனையையும் தாண்டி இந்த உழைப்பாளர் வர்க்கம் தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துது அப்படின்றத இந்த உலகத்துக்கு உறக்க கூறும் நாள். நானும் நீங்களும் ஒன்று அப்படின்றத இந்த உலகத்திற்கு உறக்க கூறும் நாள். நீங்களும் நானும் கைகோர்த்து முன்னாடி வாரோம், இந்த உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக, நம்ம உழைப்பால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முன்னாடி வாரோம் அப்படின்றத இந்த உலகத்திற்கு உறக்க கூறும் நாள். ஏன் இந்த நாள் மற்ற நாட்களைப் போல சிறப்பாக நிறுவனங்களால், அரசுகளால் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுவதில்லை? ஒரு உதாரணத்துக்கு காதலர் தினத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு பல கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க அந்த நாளை சிறப்புற கொண்டாடுறதுக்கு. ஒரு மத பண்டிகைகள், தீபாவளி, பொங்கல், மத பண்டிகைகளை தொடங்கினோம்னா அதற்கு ஒரு கேம்பெயின். அதே மாதிரி கிறிஸ்டியனில் கிறிஸ்துமஸ், முஸ்லீம்ஸில் ரம்ஜான், ஈத், இது போன்ற பல பண்டிகைகளுக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணப்படுது. ஆனால் இந்த நாட் மட்டும் உங்கள் அரசு மட்டுப்படுத்தும். அரசு நிறுவனங்கள் இது எல்லாம் மட்டுப்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன? உழைப்பு இல்லாமல் இந்த நலகரம் உருவாகிடுத்தா என்ன? மனிதன் இனம் தோன்றிய முதல் நாள் முதல் மனிதன் அறிந்திருந்த ஒன்றே ஒன்று உழைப்பு. மனிதன் மொழி தெரிஞ்சிருந்தானா? தெரியாது. மனிதன் ஆடை உடுத்தியிருந்தானா? தெரியாது. மனிதன் மொழி தெரிவதற்கு காரணம் உழைப்பு. மனிதன் மொழியை உருவாக்கியதற்கு காரணம் உழைப்பு. மனிதன் ஆடை உடுத்தியதற்கான காரணம் ஆடை உடுத்துவதற்கு தோன்றிய பயணத்தில் அவன் அடைந்தது உழைப்பு. மனிதன் உணவு உண்ண காரணம் உழைப்பு. உழைப்பு இன்றி உலகம் இயங்காது. உழைப்பாளனின்றி தொழில், எந்த தொழிலும் இயங்காது. தொழிலாளி இல்லாமல் தொழில் கிடையாது. தொழில் இல்லாமல் முதலாளிக்கு வேலை கிடையாது. அப்படி இருந்தும் ஏன் இந்த ஒரு பண்டிகையை மட்டும் அவங்க முடக்கிறாங்க? ஏன் இந்த ஒரு பண்டிகையை மட்டும் முடக்க வேண்டியுள்ளது? இந்த ஒன்றுதான் மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி அனைவரையும் ஒன்றிணைக்கும். அனைவரும் ஒன்றிணைப்பதை ஒரு அரசாங்கம் விரும்ப இயலுமா? அனைவரும் ஒன்றுபடுவதை ஒரு ஏகாதிபத்தியம் ஏற்குமா? நீயும் நானும் ஒன்று என்று ஆகிவிட்டால் அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? வீட்டுக்கு போக வேண்டியது தானே. அதனால் அவர்கள் என்றும் போல் மற்ற விழாக்களை கொண்டாடுவது போல் இதனை கொண்டாட மறுப்பார்கள். இது ஒன்றும் புதிதல்ல. நமக்கு யார் தொழிலாளி? இவ்வளவு பேர் பேசுகிறோம் முதலாளிகள், தொழிலாளிகள் என்று. யார் தொழிலாளி? காலை எழுந்து அலுவலகத்துக்கு செல்கிறான் தொழிலாளி. கட்டிட வேலையில் கல் சுமப்பவன் தொழிலாளி. ஏன் ஏன் அந்த அலுவலகத்தை நடத்துபவனே தொழிலாளி. ஏன் அவன் தொழிலாளி என்கிறீர்களா? ஒருவன் தன் வாழ்வை நடத்துவதற்கு இன்னொருவரை சார்ந்து இருப்பானே ஆனால் அவன் தொழிலாளி. அவன் உழைக்கும் வர்க்கமே. சார்ந்து இருப்பதென்றால் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பது என்று பொருள். பிணைப்புதான் இந்த உலகை முன்னேற்றி முன்னிட்டு முன்னோக்கி செலுத்துகிறது. நான் தான் அனைத்துக்கும் ஆதி, நான் தான் அனைத்துக்கும் சக்கரம், மையம் என்று நினைப்பவன் இங்கு எந்த வேலையும் இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை கட்டி எழுப்பியுள்ளோம். இந்த உலகத்தில் அனைவருக்கும் சமமான உரிமையும் அனைவருக்கும் சமமான பங்களிப்பும் உண்டு என்பதை ஏற்க மறுப்பவன் எவனோ அவன் உழைப்பாளர் இல்லை, உழைப்பாளர் வர்க்கம் இல்லை, அவன் கூலி இல்லை.
இந்த நாம் இந்த நின்று கொண்டிருக்கும் இந்த நகரம், இந்த இந்த சாலை, இந்த அரசாங்கம், சொல்லப்போனால் ஏன் இந்த உலகமே நமது, நமது, அடித்து சொல்லுங்கள், இந்த உலகமே நமது உழைப்பின் மேல்தான் நின்று சவாரி செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் உழைப்பை நிறுத்தும் அந்த நாள், இந்த உலகத்தில் உழைப்பாளர்கள் உழைப்பை நிறுத்தும் அந்த நாள், இந்த உலகம் இயக்கமற்று போகும். இந்த உலகம் இயக்கமற்று போகும். வேறு எந்த ஒன்றும் தேவையில்லை. உழைப்பாளர்கள் உழைப்பை நிறுத்தினால் இந்த உலகம் இயக்கமற்று போகும். ஆனால் உழைப்பாளர்கள் என்று சொல்வதற்கோ, கூலி என்று சொல்வதற்கோ, தொழிலாளர்கள் என்று சொல்வதற்கோ நமக்குள் ஒரு கூச்சம். என்ன கூச்சம்? போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். உழைப்பாளன், தொழிலாளர், கூலி என்று சொல்வதற்கு எந்த கூச்சமும் தேவையில்லை. அது ஒரு கம்பீரம், அது ஒரு பெருமை. நான் உழைக்கிறேன், உழைத்து நான் கூலி வேலை பார்க்கிறேன், நான் தொழிலாளர், நான் உழைப்பாளி, நான் தொழிலாளர், நான் கூலி, நான் இந்த உலகத்தை முன்னேற்றி செல்கிறேன் என்பதை சொல்வதற்கு முன்னிட்டு சொல்வதற்கு பெருமைதான் நமக்கு இருக்க வேண்டும். எந்த முதலாளிகள் ஈடுபடுவதைப் போலவும் நாம் எவரையும் சுரண்டி பிழைக்கவில்லை. முதலாளிகள் சுரண்டல்களை எடுத்து பாருங்கள். எங்காவது தொழிலாளர்கள் சுரண்டல்களில் ஈடுபட்டுள்ளதா? ஏதாவது ஒரு அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு சார்பு நிலையில் செயல்பட்டதுண்டா? இத்தனைகளையும் தாண்டி இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையை நடத்தி இந்த நாட்டை முன்னேற்றி வருகிறார்கள் என்றால் யார் மிகப்பெரியவர்? 120 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்தியாவில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, 31 கோடி இந்தியர்கள் மரபுசாரா தொழிலாளர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்த மரபுசாரா தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பு உரிமைகளும் வழங்கப்படுவதில்லை. இந்திய தொழிற்சட்டங்களே போதுமானதாக இல்லை தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்கு என்று இருக்கும் சூழ்நிலையில் 31 கோடி தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும், எந்த அடிப்படை பாதுகாப்பும் கூட இல்லாமல் பயணிக்கிறார்கள். இத்தகைய பயணங்களை மேற்கொண்டுதான் இந்த உலகத்தை நாம் கட்டி எழுப்பி வருகிறோம். நிமிர்ந்து சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு தொழிலாளி என்று, நீங்கள் ஒரு கூலி என்று, நீங்கள் ஒரு உழைக்கும் வர்க்கம் என்று, நீங்கள் ஒரு பாட்டாளி என்று. நாம் யாரின் உழைப்பையும் சுரண்டி பிழைக்கவில்லை. நாம் தான் இந்த உலகத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம், கட்டி எழுப்புவோம். நேற்றையும் நாம் தான் ஆண்டோம், இன்றையும் நாம் தான் ஆள்கிறோம். இந்த உழைப்பு நம்மிடம் இருக்கும் வரை நாம் தான் நாளையையும் ஆள்வோம். நாம் ஒன்றுபட்டால் அரசாங்கங்கள் நமக்கு கீழ் வந்து நிற்கும். நாம் ஒன்றுபட்டால் முதலாளிகள் நமக்கு கீழ் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நாம் ஒன்றுபட்டால் சுரண்டல்கள் அடங்கும். நாம் ஒன்றுபட்டால் அடுத்த தலைமுறையின் வாழ்வு செழிக்கும். இதையெல்லாம் விரும்பாதவர்கள் இதனை மட்டுப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். தொழிலாளி என்றால் ஏளனமாக பேசுவார்கள், கூலி என்றால் ஏளனமாக பேசுவார்கள், உழைப்பாளர் என்றால் ஏளனமாக பேசுவார்கள். அவர்களால் ஏளனமாக பேசி பொது புத்தியில் தொழிலாளர் என்று பேசக்கூடாது, கூலி என்று பேசக்கூடாது, உழைப்பாளர் என்று பேசக்கூடாது, பாட்டாளி என்று பேசக்கூடாது என்று பிரகடனப்படுத்த மட்டும்தான் முடியும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானால் பின்பற்றுங்கள், யாரை வேண்டுமானாலும் வணங்குங்கள். எந்த மதமோ எந்த கடவுளோ உங்களுக்கு எந்த கணத்திலும் நேரடியாக வந்து உங்களுக்கு எந்த உதவியையும் செய்ததில்லை. 2 நிமிடம் உங்கள் கண்களை மூடி நீங்கள் உங்களுக்கு உங்களது உழைப்பு வழங்கிய பொற்குவியல்களை நினைத்து பாருங்கள். தெரியும் நீங்கள் எதனால் ஒன்றாக, நீங்கள், நான், உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள், நாம் அனைவரும் எதனால் பொதுவாக கட்டப்பட்டுள்ளோம் என்று. நாம் அனைவரும் கட்டப்பட்டுள்ள ஒரே பொது விடயம் அது உழைப்பு மட்டுமே. அது நாம் தொழிலாளர் என்பது மட்டுமே, அது நாம் கூலி என்பது மட்டுமே. உழைப்பவன் அனைவருமே
உயர்வுக்கு உரியவன், போற்றுதலுக்கு உரியவன், புகழுக்கு உரியவன், பூமி தாயின் பாசத்திற்கு உரியவன். நிமிர்ந்து சொல்லுங்கள், நான் உழைப்பாளி என்று. துணிந்து செல்லுங்கள், உலகம் நமது என்று. ஓங்கி ஒலிக்கட்டும் உழைப்பாளர்களின் குரல். நேற்று இருந்ததை போல, இன்று இருந்ததை போல, இதைவிட பல மடங்கு நாளை நோக்கி நமது நமது தலைமுறை, நமது சுற்றத்தார் அனைவரின் வாழ்க்கையும் சுமந்து செல்வோம். இந்த உலகத்தை வென்று உழைப்பாளர் உழைப்பாளர் இனத்தை முன்னேற்றி, உழைப்பாளர் ஒன்றுபட்டு அமைதியான நாடும், அமைதியான நாடு, அமைதியான நகரம், போற்றத்தகுந்த வாழ்வு கட்டுவோம். இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்.